ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் குக்கர்லேயே செய்யக்கூடிய ஒரு சூப்பரான தக்காளி சாதம் வந்து எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக வந்து பண்ணக்கூடிய இந்த சாதம் வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு ஒரு அருமையான ரெசிபிங்க. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அடுப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு குக்கர் வச்சுருக்கேங்க. இந்த குக்கரில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்டார் ஆனிஸ் சேர்த்துக்கோங்க. ஒரு துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. 4 கிராம்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 2 பெரிய வெங்காயத்தை பார்த்தீங்கன்னா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி 4 பெரிய சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. தக்காளி சாதங்கிறனால தக்காளி வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தக்காளியை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வதங்கி வரணும். அந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து இன்னும் சீக்கிரமாக வதங்கி வரும். நல்லா மசிஞ்சும் வரும். பாருங்கள், தக்காளி வந்து நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த அளவுக்கு வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கோங்க. காரமாக வேணும் அப்படின்னா தனி மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாங்க. ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா காரம் வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக கலர்காண்டி மட்டும் காஷ்மீரி மிளகாய் தூள் பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த தக்காளி சாதத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பொருளும் எண்ணெயில் வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு வதக்கி எடுக்க தான் பார்த்தீங்கன்னா கலரு டேஸ்ட் எல்லாமே நல்லா இருக்கும். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாஸ்மதி அரிசியில் தாங்க செய்கிறேன். பாஸ்மதி அரிசியை பார்த்தீங்கன்னா 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த அரிசியை பார்த்தீங்கன்னா இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெயிலே பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 நிமிஷம் வந்து மெதுவாக வந்து இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப கடகடன்னு கலந்தீங்க அப்படின்னா அரிசி வந்து உடஞ்சி போயிருங்க. அதனால இந்த மாதிரி ஜென்டலாக வந்து மெதுவாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. நல்லா இந்த எண்ணெயிலே பார்த்தீங்கன்னா 2 to 3 நிமிஷம் வந்து நம்ம நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பின்னாடி எடுத்துருக்க அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி வந்து சேர்த்துக்கிறேங்க. இந்த அரிசிக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி வழக்கமாக நம்ம 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி வைப்போம் பாஸ்மதி அரிசிக்கு. ஆனால் இந்த அரிசி வெந்து வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா 2 டம்ளர் தண்ணி தேவைப்படும். அதனால பார்த்தீங்கன்னா வந்து 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கிறேங்க. நான் எடுத்த அரிசிக்கு வந்து 1 பங்குக்கு 2 பங்கு தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நல்லா இந்த மாதிரி வந்து கலந்து விட்டுக்கோங்க. சைடில் அந்த மாதிரி அரிசி மசாலா எதுவும் ஒட்டிட்டு இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து நல்லா எடுத்து விட்டுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி தக்காளி வதங்கும் போது உப்பு போட்டிருக்கோம். அதனால் உப்பு செக் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு தேவைப்படுதுன்னு பார்த்து உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா நறுக்கில் கொத்தமல்லி தழை கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு பார்த்தீங்கன்னா குக்கர் மூடி போட்டு மூடிடுங்க. மூடிட்டு விசில் போட்டுருங்க. மீடியம் ஹீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு விசில் வச்சு எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ நான் எடுத்துட்டேன், உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நம்மளோட தக்காளி சாதம் பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக சூப்பராக ரெடி ஆகிருக்குதுங்க. உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். சாதம் வந்து நல்லா உதிரியாக சூப்பராக வெந்திருக்கு. நான் சொன்னேன்ல, இந்த அரிசிக்கு மட்டும் 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி வைக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பூ மாதிரி நல்லா வெந்து வரும். அப்படி இல்லைன்னா அரிசி வந்து அரைப்பதமாக வெந்த மாதிரி அப்படியே இருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான தக்காளி சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு. அதுவும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பிரியாணி ஸ்டைலே பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனுமே உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.